கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமர் 12:12. நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்க, உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்க, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். அன்பானவர்களே, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. என்ன நம்பிக்கை அப்படின்னா, கடவுள் நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு நமக்கு நன்மை செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை. கடவுள் நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு மீட்பு கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை. நம்முடைய வேண்டுதல்களை அவர் கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை. நம்மை நல்வழிப்படுத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக எனக்கு இது நடக்கப் போகுது அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் உபத்திரவங்கள் வரக்கூடிய காலம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் உபத்திரவம் இல்லாத மனிதனே கிடையாது. எல்லாருக்கும் உபத்திரவம் உண்டு. இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ உபத்திரவங்கள் இல்லாத நாட்கள், உபத்திரவங்கள் இல்லாத மனிதன் கிடையாது. நாம் சந்தோஷமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் நமக்கு ஒரு உபத்திரவங்கள் வரும். அந்த உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க அப்படிங்கிறார். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க, எடுத்தன் கவுத்தன் முடிவு எடுக்காதீங்க. உபத்திரவங்கள் நிரந்தரமானதல்ல, அது நம்மை விட்டு நீங்கிவிடும். நம்மை சோதிப்பதற்காகவும் நம்மை கடவுளுக்குள்ளே இன்னும் அதிகமாக பலப்படுவதற்காகவும் ஏற்படுத்தப்படுகிற காரியம்தான் இந்த உபத்திரவம். நாம் சில நேரங்களில் கடவுளை விட்டு விலகி போயிருந்திருப்போம். ஏதோ உலக காரியங்கள், தவறான காரியங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம். அதனால நமக்கு ஒரு மிகப்பெரிய உபத்திரவம் வந்திருக்கும். அப்போ இந்த உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு நாம் உபத்திரப்படுறோமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவசரப்பட்டு எந்த விதமான காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. எந்த விதமான ஒரு நிலைக்கு நீங்கள் போயிடாதீங்க. எந்த விதமான முடிவையும் நீங்கள் எடுத்துடாதீங்க. ஏன்னா கஷ்டத்துலேயும் சரி, துக்கத்துலேயும் சரி, பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் சரி, எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப தவறானதாக இருக்கும். அது விவேகமற்ற முடிவாக இருக்கும். அதில் விவேகத்தை நாம் விவேகத்தால் அந்த முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்முடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா ஏதேதோ செய்ய சொல்லும். அதனால் நமக்கு உபத்திரம் வருகிற போது பொறுமையாக இருங்க. கொஞ்சம் அமைதியாக, சிதறாமல், பதறாமல், பொறுமையாக ஒரு முடிவு எடுக்கும். அந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறாரு, ஜெபத்தில் தரித்திருங்கள் அப்படிங்கிறார். ஜெபத்தில், அதாவது ஆண்டவரோட சமூகத்தில் போய் வேண்டுதல் செய்வதில் நீங்கள் உங்களை உட்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நேராக கடவுளோட சமூகத்தில் போய் நின்று, ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை வரும், எனக்கு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்தில் நாம் அதை கேட்க 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 நிச்சயமாகவே கடவுள் நமக்கு நன்மையானது செய்வார். ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க. என்னுடைய மகன் வெளிநாடு போயிருந்தான். அவனுக்கு அங்கே ஒரு பிரச்சனை. இப்போ நானும் என் மனைவி 2 பேரும் இங்கே எங்கன்னா ஈரோட்டில் இருந்து அழுது 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 ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்படி ஒரு உபத்திரம் வந்துருச்சு, போன இடத்துல அவனுக்கு வேலையும் கிடைக்கலையே, ரொம்ப கஷ்டப்படுறானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி 2 பேரும் அழுதோம். எங்களுடைய அழுகைக்கு நாங்கள் சிந்தின கண்ணீருக்கு அளவே இல்லை. ஆனால் ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, கடவுள் நிச்சயமாக நன்மையானதை தான் செய்வார், தீமையானது ஒன்றும் அவர் செய்ய மாட்டார், தீமையான விஷயங்களை அவர் அனுமதிக்கவும் மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதில் அப்படி உறுதியாக இருக்கிறோம் நாங்கள். ஆனால் வேண்டுதல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். கடவுளோட சமூகத்தில் உட்கார்ந்து அழுது 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 ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே, அவனுக்கு விசா முடிஞ்சிருச்சு,
அவனுக்கு வந்து பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை குறித்து ரொம்பவே நாங்கள் வருத்தத்தோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணான். அப்பா நான் இந்தியா வந்துடுறேன், நான் புறப்பட்டு வர்றேன், இங்கே எனக்கு வேலை எதுவும் செட் ஆகலை, இங்கே வந்து நான் ரொம்ப அவதிப்பட வேண்டியதாக இருக்குது, அதனால் நான் புறப்பட்டு வரேன்னு சொல்லி நல்ல விதமாக கர்த்தர் அவனை அழைத்து வந்து எங்களிடத்திலே ஒப்படைத்தார். எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் என்ன இங்கேருந்து வேகமாக ஓட முடியுமா? பக்கத்தில் இருக்கா போகிறதுக்கு? இல்லை. அன்றைக்கு எங்களுக்கு நன்மையான காரியத்தை, அன்றைக்கு நாங்கள் சந்தோஷப்படக்கூடிய காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்தார் என்று சொன்னால், நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு செய்வார் என்கிற நம்பிக்கையில் உறுதியாக இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். முழங்கால் போட்டு அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இந்த ஜெபத்திற்கு பதிலாக கர்த்தர் அந்த பலனை எங்களுக்கு கொடுத்தார். அன்பானவர்களே, அப்போ நாம் தொடர்ந்து ஜெபிக்கிற போது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உபத்திரமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதிலிருந்து நம்மை விலக்கி விடுவித்து பாதுகாத்து கொள்வார். அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு உபத்திரவத்தில் இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க. அதற்காக எந்த முடிவையும் நீங்கள் தான் தோன்றித்தனமாக எடுத்துடாதீங்க. பொறுமையாக இருங்க. ஆண்டவரோட சமூகத்துக்கு போங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. கடவுளை நம்பி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அமைதியாக உட்கார்ந்து கடவுள் இடத்துல எல்லா விவரத்தையும் சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாகவே கடவுள் ஒரு புதிய மாற்றத்தை தருவார். நாம் வேண்டுகிறதற்கு மேலாக நன்மையானதை கர்த்தர் நமக்கு செய்வார். அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். கண்டிப்பாக அப்படி ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தருவார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு விஷயம் என்னென்னா, நாம் உபத்திரவத்தில் பொறுமையாக இருந்து கர்த்தரோட சமூகத்தில் ஜெபத்தில் தரித்திருப்போமே ஆனால் எல்லாவற்றையும் மாற்றி, உபத்திரவங்களை மாற்றி கர்த்தர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. இந்த அனுதின உணவில் நாங்கள் எங்களுக்கு வருகிற உபத்திரவத்திலே நாங்கள் பொறுமையாக இருந்து ஆண்டவரோட சமூகத்தில் வந்து எங்களுடைய உபத்திரவத்தை குறித்து முழுமையாய் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிற போது, ஜெபத்திலே தரித்திருக்கிற போது நீர் எங்களுடைய உபத்திரவத்தை மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவீர் என்கிற அந்த நம்பிக்கையில் நாங்கள் சந்தோஷமாக இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. அது மட்டுமல்ல ஆண்டவரே, சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் நாங்கள் செய்கிறதுனால உபத்திரவங்கள் எங்களுக்குள்ளே வருகிறது சுவாமி. நாங்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய், கர்த்தர் தருகிற ஞானத்திலே ஞானமாய் நடக்கிறவர்களாய், பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற வழியிலே நாங்கள் எங்களை நடத்தி கொள்ளுகிறவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழி நடத்தட்டும். அருமை இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.